Hi friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 3 ஷேடோட ஃபவுண்டேஷன் ஹோம்மேடா எப்படி ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண இருக்கிற 3 ஃபவுண்டேஷன் இதுதான். 3 ஷேடான ஃபேர், மீடியம், டார்க். இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி சின்ன ஒரு 3 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு 3 கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் லோஷன் தான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஆட் பண்ணுற லோஷன் பார்த்திங்கன்னா வேஸ்லின் லோஷன். உங்கள்கிட்ட எந்த ஒரு லோஷன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேபி லோஷன் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் லோஷன் தான் எடுத்துக்கிறேன். இப்போ 3லேயுமே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டார்க் ஸ்கின்க்கான ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த லோஷனோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2ஐயும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த லோஷனோட அந்த கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்க்கான ஃபவுண்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டார்க்காக தெரிஞ்சுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஃபேர் ஸ்கின்க்கானதுக்கு இந்த பிபி டால்கன் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காம்பேக்ட் பவுடர் இருந்தால் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்பின் பிபி டால்கன் பவுடர் தான் எடுக்கணும்னு இல்லை. உங்ககிட்ட இருக்க காம்பேக்ட் பவுடர் இல்லை ரோஸ் பவுடர் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின்க்கான ஒரு ஃபவுண்டேஷன். சப்போஸ் உங்ககிட்ட ஃபவுண்டேஷன் இல்லை, ஆனால் இப்போ கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் நம்ம போடணும், ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபேர் ஸ்கின்க்கான ஃபவுண்டேஷனும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மீடியம் ஸ்கின்க்கான ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட 3rd ஃபவுண்டேஷனும் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஸ்கின்க்கான ஃபவுண்டேஷன் 3மே 3 ஷேடில் இருக்குது. உங்கள் ஷேடுக்கு நீங்கள் இதை உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த டார்க் ஸ்கின்லேயும் இந்த ஃபேர் ஸ்கின்லேயும் ஒரு பிஞ்ச் மட்டும் நான் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒருவேளை உங்கள் ஸ்கின் வார்ம் ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு லைட்டாக ஒரு எல்லோ டிண்ட் வேணும். ஸோ அதுக்காக நம்ம டர்மரிக் ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கின்க்கு இது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு உங்கள் ஷேடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கோகோ பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபேர் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் அதில் நீங்கள் ஒரு வார்ம் டோனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ டிண்ட் வேணும்னா லைட்டாக இந்த மாதிரி டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணி உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 3rd ஸ்டெப் மீடியம்க்கும் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இது உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைப்புக்கான ஃபவுண்டேஷன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 ஷேட் ஃபவுண்டேஷனு நான் என் ஹேண்டில் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து டார்க் ஸ்கின்க்கான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து கான்டோராக கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மீடியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேர். இது ஈஸியாகவும் உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஷேட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டார்க், மீடியம், லைட். இந்த மாதிரி நமக்கேற்ற மாதிரி நம்ம ஷேடுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஷேட் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற வந்து டார்க் ஷேட் வந்து நீங்கள் கான்டோரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.